இந்த பொங்கலை வைக்க தொடங்கியாச்சு. இந்த பிள்ளைகள் என்னதான் உள்ள கடந்து செய்யாளோ தெரியல. பொங்கலும் இப்போ பொங்கிரும் போல. சத்யா, நிகி, வாங்கடி சீக்கிரம். வருவாம்மா வருவா. பிள்ளைகள் ஏதாவது ட்ரெஸ் கொடுத்து தலையெல்லாம் மாட்டெல்லாம் கட்டிட்டு இருக்கும்ல, வரும். அதெல்லாம் பொங்கல் வைக்க போகுது. நீ தானே வைக்க போற. அவங்க அங்கே நின்று பார்க்க தான் போறாங்க. அதுக்கு ஏன் சத்தம் போட்டு இருக்க? பொங்கல் அதுவுமா நீ செய்யதை செய்யி. நீங்க சொல்லதும் சரிதாங்க. அதெல்லாம் வைக்க போகுது. அவ்வளோ நல்லா மினிக்கிட்டுக்கு வந்து நின்றுட்டு வாயடிச்சுக்கிட்டு போவாளுங்க. கூட மாட நின்று இதெல்லாம் எடுத்துடலாம்ல. இந்த உடையும் உடுத்து நடை நடந்து வர இவ்வளோ நேரம் மாட்டி உனக்கு பொங்கலே பொங்கிரும் போல இருக்கு. எல்லா வீட்டிலும் இந்த பாதி முடிஞ்சு வேலை. ஆமா, நீ புது ட்ரெஸ்ஸாக எடுத்துருந்த இருக்கக்கூடிய ட்ரெஸ் அழகாக மேனேஜ் பண்ணி உடுக்க வேண்டாமா? எல்லா பிள்ளைகளும் எப்படி உடுக்கு பாரு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு இன்னட்டி ஒரு அழகாக தேவதை மாதிரிலாம் இருக்க. நல்லா இருக்கு. தேவதைன்னு சொல்லிட்டியம்மா. தேவதை மையமா இருக்கேன். நான் எப்பவுமே தேவதை தானம்மா. சரி, இந்த கரும்பெல்லாம் எடுத்துக்கணும் வை. நீ பாட்டு இந்த மேக்கப் பண்ணிட்டு நிற்கிறதுக்கு ஒன்றும் கூப்பிடல. சோக்கு நிற்கிறதுக்கு ஒன்றும் கூப்பிட்டுருக்கு. கரும்பெல்லாம் எடுத்துக்கணும் வை. நான்லாம் ஒன்றும் எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் இதாயிரும். நான் இப்படி தான் நிற்பேன். பிள்ளையில போட்டு சொல்லிட்டு இருக்க, நான் எடுத்து வைக்கேன். நீ பொங்கலை விடாமா முதல்ல. இப்போ அவன் விச்சு எங்க? நிக்கி விச்சு சத்தியெல்லாம் எங்கம்மா? அந்த மினிக்கிட்டே நிற்க வரவே மாட்டேக்கா. நான் தான் ஏதோ லேசாக டச்சப் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன டீ ஒவ்வொரு ஆளும் ஃபேஷன் ஷோவில் வந்த மாதிரி வந்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சீக்கிரங்க வாங்க, வந்து நில்லுங்க. அவனுங்க விச்சுவ. எம்மா, நீ விச்சுவை பார்க்கணும். அவன் வேட்டிங் சட்டைன்னா உடுப்பேன். இன்னும் உடுத்துட்டு நிற்கா. நான் தான் கொஞ்சம் உடுத்து விட்டேன். இந்த வாரம் விச்சு ஏன்பா வேட்டி சட்டை உடுக்கலையா? பிள்ளை அப்படி தூங்கி எரிஞ்சு வந்த மாதிரி வந்திருக்க. இல்லப்பா, வேட்டி சட்டை உடுத்தேன். அது எனக்கு உடுக்க தெரியல. வந்து அதான் அப்படி வந்துட்டேப்பா. ஏட்டி மினிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த பையன் பாவம்ல, சின்ன பையன் தானே. வேட்டி சட்டை உடுத்து கூட்டுற வேண்டியதானே டி. அவளுக்கு மட்டும் நல்ல மினுக்கு மினிக்கிட்டு நிற்காளுங்க. லே, நான் அவனை உடுத்து விட்டோம்லால. அக்கா, அது நீ உடுத்துட்டு வந்து நான் வரும்போது நடக்கும்போது அது இப்படி விழுந்துட்டுக்கா. அதான் வேண்டாக்கா எனக்கு வேட்டியெல்லாம். வா மக்களே, வா அம்மா கிட்ட வா. பொங்கல் வச்சுட்டு அம்மா உடுத்து விடுங்க. நம்ம கோயிலுக்கு உடுத்துட்டு போவோம். ஆ சரிம்மா. என்னங்க, இந்த பொங்கலை கொஞ்சம் பாருங்க. எனக்கு இப்போ தான் அழகாக சாரியெல்லாம் உடுத்துருக்கேன். தீயும் ஏதாவது பட்டுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் வம்பா போகும். புது சாரிங்க. பொங்கல் ஏன் உனக்கு வச்சா என்ன? ரொம்ப தான். சரி வைக்கேன். புது சாரியை வேற கொடுத்துருக்க. தீ பட்டக்கூடாதுல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் இப்படி கொண்டை போட்டு பூ வைக்கணும்னு ரொம்ப ஆசை. சரி, இன்னைக்கு வைப்பமேன்னு போட்டேன். கரெக்டாக வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. உனக்கு என்ன வேலையை வந்துருப்பா? இல்லை, கரும்பு அப்புறம் தின்னா பொங்கலே பொங்கலை. கரும்பை போட்டு கடிச்சிட்டு கிடக்க துணியில இல்லை பட்டுறாம சாரு. பொங்கல் ஏசா பொங்குதுமா. அப்போ அந்த அரிசியை போட்டுருங்க. எங்கேயும் ஓடிடாதீங்க. பொங்கல் வச்சுன்னா எல்லா வீட்டுக்கும் தந்து விடுங்க. எல்லா வீட்டுக்கும் கரும்பு ஒரு துண்டு கரும்பும் பொங்கல் வச்சு கொடுத்துட்டு வாங்கண்ணா. ஓடிடாங்க அந்த ஆளை. எல்லா வீட்லயும் பொங்கல் தான்மா. பொங்கல் எல்லா வீட்லயும் பொங்கல் தான். இதை கொண்டு எப்படி நான் கொடுக்கறதுக்கு? ஏண்டாமா, வேற ஏதாவது பூரி ஏதாவது போட்டுட்டாங்க. பூரி வேற கொண்டு கொடுக்கேன். சரி, எல்லாரும் பொங்கல் சொல்லுமா? சொல்லுவோமே. எங்க பொங்கல் பொங்க போகுதுன்னு நினைக்கேன். பொங்கவே இல்ல. அதுக்கு இடையில பொங்கல் சொல்லுங்க லூசு. இல்ல மக்களே, இப்ப நான் அரிசி போட்டேன். இப்ப வெந்துரும். 5 நிமிஷம் தான். பச்சரிசி தானே, எவ்வளவு நேரம்? 10 நிமிஷத்துல வெந்து போகும். சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா? ரெண்டும் தாங்க. சக்கரை பொங்கல் கொஞ்சம், வெண்பொங்கல் கொஞ்சம். கொஞ்சம் வெண்பொங்கலுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொஞ்சம் நெய்யும் போட்டு கிண்ணா சர்க்கரை பொங்கல் ஆயிரும்ல. இது வச்சா பிள்ளைங்க சாப்பிடும் பார்த்தீங்களா? பக்கத்து வீட்டு கொஞ்சம் கொடுத்து விடலாம். எப்பா என்ன மூளை, நீ எங்கேயோ இருக்கக்கூடியவா. புரிஞ்சா சரிதான். ஏங்க, அந்த மஞ்சள் குலை எடுங்க. மஞ்சள் குலை பொங்க போகுது. மஞ்சள் குலையை கட்டி இறக்குவோம். இதான மஞ்சள் குலை? ஆமாங்க, பத்தலை இருக்குல்ல, அதுதான் எடுங்க. அது மட்டும் தான் இருக்காங்க. சொல்லலாம். நம்ம தான் சீக்கிரம் பொங்கல் வச்சு முடிப்போம்னு நினைக்கேன். யார் சொன்ன அப்படி? உன் தோஸ்தெல்லாம் அப்பதே அங்க வச்சு இறக்கியாச்சு. நீ தான் கடைசி. எக்கா, என்னக்கா பொங்கல்லாம் வச்சாச்சா? நம்மள கண்டுக்கிட்டதே இல்ல.
ஆமா அண்ணா நல்லா இருக்கு மக்களே. நீ வர வேண்டியதுன்னு வீட்டுக்கு. அங்க விளையாட்டு போட்டியெல்லாம் வைக்கங்களா, நீ போகலையா? நெட்டவழி வா. எம்மா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. நம்ம டீம்லே ஒரு கை உடஞ்ச மாதிரி எல்லாத்துக்கும் ஆகி போச்சு. நீ இல்லாம ரொம்ப போரு. வா. உங்க மாமியார் எப்படி விட்டுட்டு உன்ன? அதை ஏங்கா கேட்கீங்க? ஹோம் அரெஸ்ட் மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கக்கா, வெளியே போகக்கூடாதுன்னு. அங்கே வாசல்ல கூட போய் நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கே ரொம்ப வருத்தமாகி போச்சு. படுத்து படுத்து ஒரே போர், எந்த நேரமும் தூங்க முடியுமா? அதான் அத்தைட்டா எத்தே 1 மணிக்குள்ள வந்துருக்கேன் தே, எல்லா என் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வரேன் தே, பொங்கலா இருக்கலாம் தேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லம்மா நாங்க பொங்கல் ஒன்றும் வைக்கல. எங்க மாமியாருக்கு முடியாதுல்ல குனிஞ்சு நிமிந்து வைக்கிறதுக்கு. நாங்க கேஸ்ல கொஞ்சம் வச்சோம், வச்சு காலையிலே வச்சு முடிச்சிட்டோம். எனக்கும் முடியாதுல்ல, அதான் கேஸ்லயே வச்சு முடிச்சிட்டோம். இனிதான் எல்லாத்தையும் போய் பார்க்க போகணும். இரி பேராத. இந்த பொங்கல் வச்சுக்கிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் இருந்து பேசிட்டு இருப்போம். நீ எவ்வளோ கதை இருக்கு, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. பேசலாம்னா இரி பேராத. முடிஞ்சு பொங்கல் வச்சு முடிஞ்சு போ. இன்னைக்கு சாப்பாடு அவ்வளோதான் போல. பொங்கல் பொங்கியாச்சு. சரி எல்லாம் சாமி கும்பிடுங்க.